அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பையன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்பொழுதுதான் சின்ன பையன், 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே செருப்பை அப்படி தூக்கி ஓரமாக ஒரு வித்தியாசமாக கழட்டி விட்றான். உடனே பெற்றோர்கள் அதை பார்த்து மனம் குளிர்ந்து கண் குளிர்ந்து, என் பையன் எவ்வளோ ஸ்டைலாக செருப்பை கழட்டுறான் பார், என் பையன் எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறான் பார் என்று பரவலாக கமெண்ட் செய்யப்படுவது, கருத்துகள் பரிமாறப்படுவது அன்றாட வாழ்க்கையிலே நாம் ரசித்திருக்கிறோம், கடந்திருக்கிறோம். இந்த ஸ்டைல் என்ற இந்த ஒரு வார்த்தை ஏதோ சினிமாக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமானது, விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் சொந்தமானது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்டைல் என்ற வார்த்தை சொன்ன உடனே நமக்கு வேறு விதமாகத்தான் நம்மளுடைய சிந்தனை வருகிறது. அவர்களுடைய பாவனை, அவங்க செய்கிற மாதிரி நடவடிக்கை, இதை ஸ்டைல் என்பதாக நாம் கருதி கொண்டு அதை நம் பிள்ளைகள், நம் பக்கத்தில் இருப்பவர்கள் அதை செய்கின்ற பொழுது அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகம் முழுக்க ஒரு ஸ்டைலை பின்பற்றி கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நபரினுடைய ஸ்டைலை இந்த உலகம் விரும்புகிறது. கோடான கோடி மக்கள் உயிரை விட மேலாக அந்த ஸ்டைலுக்குரியவரை ரசித்து வருகிறார்கள். அது யார்? தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.